கிருஷ்ணகிரி பொறுப்பாளர் கரு பிரபாகரன் பேசும்பொழுது அவர் குறிப்பிட்டாரு, நவம்பர் 26, 27 வரைக்கும் பொறுத்திருங்க, நாங்க எங்க இணைய போறோம். அநேகமா வெற்றிக்குமாரன் வெளியில போன முக்கியமான தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பை கட்டுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்புக்காக காத்திருக்கிற பலர் அங்க இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து வெளியில போகும்போது இவங்களோட இந்த மாதிரி அவமரியாதையா நடத்தும் போது இது என்ன ஆகும்னு சொன்னா அந்த டீம் பெருசாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இங்கேயும் உங்களுக்கு ஒரு நாதியும் இல்லைங்கும் போது புது கடை கொஞ்சம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ராவண குடில் அது பாக்கியராசன் பேர்ல தான் இருக்கு. நாங்க ஆயிரம் துளி திட்டம் பிச்சை எடுத்து கொடுத்த காசுல வாங்கப்பட்ட அலுவலகத்தை எதற்காக பாக்கியராஜன் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாரு. இது சட்டவிரோதம். எக்கச்சக்கமான குளறுபடி மோசடிகள் இதுல. அதுதான் இவங்க கட்சியை நடத்துற லட்சணம். கேட்க வேண்டியதானே, கட்சியோட ப்ராப்பர்ட்டி தானே. ஒரு பாக்கியான்னு ஒருத்தர் அதை டேக் ஓவர் பண்ற அளவுக்கு ஏன் கட்சி விடுது? அந்த கிருஷ்ணகிரி சிவராமன் செத்த போது எங்க கட்சி பிரபாகரன் தான் புடிச்சு கொடுத்தது. என் கட்சி பிரபாகரன் தான். அன்னைக்கு எப்படி ஒரு அநீதியை தட்டி கேட்ட ஒரு ஆளு 1 மாச டைமுக்குள்ள 4 கோடி ரூபாய் மோசடிக்காரன் ஆயிடலாம். சோ நீ உள்ள இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் ஆரஞ்சு எல்லாம் கொடுப்பாங்க, போயிட்டீங்கன்னா அக்யூஸ்ட்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. காளியம்மாள், நத்தம் சிவசங்கரன் இவங்க 2 பேரையும் காலி பண்ண போறேங்கிறது என்னையா கட்சி விவாதம்? எனக்கு புரியல. அது ஒரு கட்சியோட பொதுக்குழு செயற்குழுல பேச வேண்டிய ஒரு விஷயம். அதை பேசிட்டு பிரபாகரன் சீமான் அடையாளம் காட்டி இருக்கிறாரு. சீமான் வேற யாரை காட்டுவாரு? பிரபாகரன் அடையாளம் காட்டினார்னா ஒரு பேங்க் லோன மேனேஜ் பண்ண தெரியாத ஆளை பிரபாகரன் அடையாளம் காட்டினாருன்னு சொன்னா சாட்டை தெளிவா சொல்லிருக்காருல்ல. கயல்விழி அவங்க பாரம்பரியமா ஒரு பணக்கார குடும்பம், முன்னாள் அமைச்சரினுடைய மகள். அவங்களுடைய சொத்திலிருந்து வருகின்ற வாடகையை வைத்துத்தான் அவங்க குடும்பத்தை நடத்துறாங்க. நீங்க அவங்க ஏதோ ஏழப்பட்டவங்கன்னு நினைக்க வேணாம் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. அண்ணியோட வருட வருமானம்னு காட்டப்பட்டிருக்குது 6.5 லட்சம் ரூபாய். இந்த வீடு 2.5 லட்சம். 15 பேருக்கு ஆளுக்கு 10,000 ரூபான்னு சம்பளம் வச்சா கூட 1.5 லட்சம் ரூபாய். பெரிய வீட்டுக்கு நீங்க எவ்வளவு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்? எதிரில் ஒரு காலி இடம் 50,000 ரூபாய் வாடகை, 4.5 லட்சம். அதுக்கு மேல பசங்களோட இன்னைக்கு அண்ணன் டிஸ்க்ளோஸ் பண்ணல, எப்படி கணக்கு பார்த்தாலும் 50 லட்சம் ரூபான்னு வச்சீங்கன்னா மாசத்துக்கு எவ்வளவு வருது? கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய். அண்ணி வருஷ வருமானம் 6.5 லட்சம், மாச செலவு 9 லட்சம். எங்க அந்த கணக்கு மிச்சம்? இந்த அடிப்படை லாஜிக்ல பார்த்தா கூட நியாயப்படுத்த முடியாதது. டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நாம் தமிழர் கட்சியிலிருந்து தொடர்ச்சியாக மாவட்ட செயலாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள் வெளியேறி வருகிறார்கள். சமீபத்தில் திருச்சியிலிருந்து மண்டல பொறுப்பாளர் வெளியேறினார். அதைத் தொடர்ந்து திருவண்ணாமலை பொறுப்பாளர் வெளியேறினார். அதே போல சமீபத்தில் கிருஷ்ணகிரியினுடைய மாவட்ட செயலாளர் வெளியேறினார். தற்பொழுது இன்றைக்கு விழுப்புரம் மாவட்ட செயலாளர் வெளியேறி இருக்கிறார். இந்த சூழலில் நாம் தமிழர் கட்சிக்குள் என்ன நடக்கிறது என்பது குறித்து நம்மிடையே உரையாடுவதற்காக அரசியல் விமர்சகர் தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர், தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சியிலிருந்து வெளியே வந்துகிட்டே இருக்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஆனால் எல்லோருடைய குரலும் ஒரே மாதிரி தான் இருக்குது. கட்சிக்குள் ஜனநாயகம் இல்லை. வேலை செஞ்சா செய்யலைன்னா போ, நான் போடுறது தான் ஆளு, நான் கொடுக்குறவங்க தான் வேட்பாளர், நான் அறிவிக்கிறவங்க தான் பொறுப்பாளர் அப்படின்னு சொல்றாரு. தாலியை வித்துட்டோம், சொத்தை வித்துட்டோம், 14-15 வருஷம் எங்க இளமையை இழந்துட்டோம், இனி நாங்க எங்க போறதுன்னு தெரியல. அதுவும் கிருஷ்ணகிரி பொறுப்பாளர் சொன்னது இன்னும் ஹைலைட்டு. நாங்க எந்த ஜென்மத்துல செஞ்ச பாவமோ தெரியல, அண்ணங்கிட்ட மாட்டிக்கிட்டோம் அப்படின்லாம் மனம் வெறுத்து சீமான் மேல குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். இந்த குற்றச்சாட்டுகளை நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இந்த குற்றச்சாட்டுக்கு பதில் சாட்டை துரைமுருகன் அவருடைய ஒரு பேசியிருக்காருல, ஒரு 40 நிமிஷம் ஒரு நீண்ட பேச்சு ஒன்று பேசியிருக்காரு அவர் சேனல்ல. அதுல கிளியரா ஒரு லைன்ல பதில் சொல்லிட்டாரு. 90% வேலையே செய்யறது இல்லைங்க, வேலையே செய்யறது இல்லை, சும்மா உட்காந்துக்கிறாங்க. 13 வருஷமா கட்சி வளரலன்றதுனால தான் அண்ணன் மாத்துறாரு. ஒண்ணு, காசு கொடுத்தேன்றாங்களே, காசை எங்க கொடுத்தீங்க அப்படின்னு இன்னொரு கேள்வி. அதாவது தொண்டர்களுடைய உழைப்பை அவர் பொருட்படுத்துவதே இல்லை ஒன்று. பிறகு அந்த மரியாதை இல்லைங்கிறத எல்லாரும் சொல்ற ஒரு பாயிண்ட். அவ்வளவு பேரும் சொல்ற ஒரு புள்ளி என்னன்னு சொன்னா, அத்தனை பேரும் ஒன்றிணைகிற புள்ளி என்னன்னு சொன்னா மரியாதை இல்லை என்பது. ஆனா இவர்கள் கட்சி உறுப்பினர்கள் எல்லாரையும் ஒரு கம்பெனி மாதிரி தான் நடத்துறாங்க. வழக்கமா ஒரு கட்சிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தொண்டர்களை எப்பவும் விட்டு தரவே மாட்டாங்க. என் தொண்டர்கள் தான் உலகத்துல அப்படிங்கிறது தான் வழக்கமா எல்லாரும் சொல்றதா இருக்கும். ஆனா இவங்க மட்டும்தான் இவ்வளவு எடுத்தெறிஞ்சு பேசுறது, இது எல்லாமே இவர்களால மட்டும்தான் முடியும். வேலைக்காரனை போலதான் ஒரு முதலாளி வழக்கமா சொல்லுவாங்களே, எங்கெங்க அவனுங்க வேலை செய்யறானுங்க, ஒருத்தனும் வேலையை செய்யறது இல்லைங்கிறது ஒரு முதலாளியோட பொதுப்படையான ஒரு பார்வை. மரியாதை இல்லாம பாக்குறது ஒரு கட்சி. அது இப்ப ஒரு முதலாளினா அதுக்கு ஒரு சர்டன் நார்ம்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்கல்ல. ஆமா, இவர் முதலாளின்னு ஒப்பிடுற தகுதியானவரா இல்ல? ஒரு அதெல்லாம் கிடையாது. முதலாளினா குறைஞ்சபட்சம் முதல் போடுவான். இவருக்கு என்னன்னா, இந்த வாயை நம்பி
வர்ற ஆட்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு எமோஷன்ல நம்ம மக்கள். இவரை பண்ணையாருன்னு எடுத்துக்கலாமா முதலாளின்னு? இல்ல முதலாளி தான், முதல் போட அவசியம் இல்லாத ஒரு டேலண்ட்ல முதல் இந்த கம்பெனியோட மூலதனம் சீமான் பாய், சரியா? அதை நம்பி தான் அந்த ஈழத்து இதெல்லாம் வருது. இங்கே இந்த பேட்டியில ஒருத்தர் சொல்லியிருக்காரு, முன்னாடியாவது வெளிநாட்டிலேருந்து ஆட்கள் கான்டாக்ட் பண்ணுவாங்க, ஏதோ வந்துட்டு இருந்தது, இப்போ அந்த கான்டாக்டே மொத்தமாக போச்சு அப்படின்னு ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருக்காங்க. அதை ஒரு கட்டத்தில் வச்சுக்கலாம். எனக்கு ஒரு சம்பவம் ஒன்று கேள்விப்பட்டேன். யாரோ 2 பேர் பேசிக்கும் போது, நான் ஃபேக் ஐடியில் ஒரு பொண்ணு மாதிரி ஒருத்தர் பேசியிருக்காரு, இவங்க ஏதாவது லவ் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் நான் பொண்ணு இல்லை ஆம்பளைன்னொடனே, பரவாயில்ல நீ பொண்ணாக இருந்தாலும் ஆம்பளையாக இருந்தாலும் பரவாயில்ல, பொம்பளை மாதிரியாவது பேசு அப்படின்னு சொன்னதா ஒரு தகவல் ஒன்று வந்துச்சு. கிட்டத்தட்ட இவங்களும் அப்படித்தான். இவங்க ஒரு மாதிரி ஒரு உட்டோப்பியன் உலகத்தை உருவாக்க போறாரு அப்படிங்கிற கற்பனையில உள்ள வந்துட்டாங்க. இப்போ அந்த கற்பனை பொய்ன்னு சீமானே சொன்னாலும் ஏற்றுக்கக்கூடிய நிலைமையில இவங்க இல்லை. அந்த நம்பிக்கையில இவங்கெல்லாம் வந்து சேர்ந்துட்டாங்க. ஸோ இவங்க காலத்துக்கும் வண்டி மாடு மாதிரி இவர்களுக்கு சேவை செய்யறதுல பிரச்சனை எதுவும் இருக்க போறதில்லை. அந்த மாடு அளவுக்கான மரியாதையை கூட ஒரு தரதில்லைங்கிறதான் விஷயம். இப்போ ஒரு விழாவரியா ஒருத்தர் கடிதம் எழுதியிருக்காரு இல்லையா, எங்களை வந்து பொருட்படுத்துறதே கிடையாது. சுகுமார், விழுப்புரம் மாவட்ட செயலாளர், எங்களை வந்து ஒரு பொருட்டாவே அவங்க மதிக்கிறது இல்லை, ஏதோ ஒரு வேலைக்காரனை போல நடத்துறதுல. இதுதான் அவர் பாய் தான் அந்த கட்சியோட மூலதனங்கிறதுனால யாரையும் நான் மதிக்க அவசியம் இல்லை அப்படிங்கிற எல்லைக்கு போறாரு. அந்த இடத்துல தான் நாம கிருஷ்ணகிரி பிரபாகரன் பேசுனதை பண்ணணும். அவர் ஜெயிக்கணுங்கிறது அவரோட விருப்பமே இல்லை. இந்த செட்டப்பை இதே மாதிரி வச்சுக்கிட்டு அதிலிருந்து வர்ற இதை ஒரு உதாரணம் ஒப்பிடணும்னு சொன்னால், இப்போ சாட்டை ஒன்று பேசியிருக்காரு, ஈழம் வந்து வளமாக இருந்த போது நிறைய பேர் போனாங்க. கிட்டத்தட்ட நீங்கள் காசு வாங்க போனீங்கன்றதை இன்டெரக்டாக சொல்கிறாரு நினைக்கிறேன் மற்றவங்கள. வளமாக இருந்த போது எல்லாரும் போனாங்க, எல்லாம் அழிகிற காலத்தில் சீமான் போனாருன்றதுல அதுக்கு ஒரு சிம்பிள் ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லி முடிச்சிடலாம். என்னென்னா, ஒரு கம்பெனி ப்ராப்பராக இயங்கும் போது கான்ட்ராக்டுக்காரன் வருவாங்க, சப்ளையர் வருவாங்க, ப்ராடக்டை டெலிவரி எடுக்கிறவங்க வருவாங்க, ஒரு பெரிய மூவ்மெண்ட் இருக்கும். கம்பெனி இழுத்து மூடிட்டா ஸ்கிராப் திருடுறவங்க தான் உள்ள வரும். அவ்வளவுதான். இவர்கள் அதை அழித்த பிறகு அதோட மிச்ச மீதியை அபகரிக்கிறதுக்கு சேர்ந்த ஒரு நெட்வொர்க். அதனால தான் இந்த போட்டி, பங்கு பிரிக்கிற தகராறு கடைசியாக வந்து நிற்கிது. கூடுதலாக மரியாதை, நான் வெறுமனே அவங்க வந்து பணத்துக்காகலாம் சொல்ல மாட்டேன். 15 வருஷ இளமையை அண்ட் மோர் ஓவர் நாம் தமிழர் குறித்து நாம் லபலபன் வயத்தில் அடிச்சுக்கிறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால், நீங்கள் களவாடுறது யாரோ ஒரு கனவுகளோடு இருக்கிற ஒரு இளைஞரோட இளமையை உறிஞ்சி எடுத்துட்டு சக்க மாதிரி தூக்கி போடுறீங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி தொடச்சு தூக்கி எறிகிற ஒரு கருவியாக நீங்கள் எல்லாரும் புதுசாக சேர்றவங்கள பயன்படுத்துறீங்க. இந்த வலைக்குள்ள, இந்த ட்ராப்புக்குள்ள இளைஞர்கள் விழுந்துடக்கூடாதுங்கிறதுனால தான் நாம் தொடர்ந்து ஒரு பொருட்படுத்துறதுக்கான எந்த மரியாதையும் இல்லாத இந்த குழுவை பற்றி நாம் ஏன் பேச வேண்டியிருக்குன்னா, இவர்கள் இளைஞர்களை, புதுசாக வர இளைஞர்களை இவங்க நடத்துகிற விதம். வேற எந்த கட்சியிலையாவது என்னோட இளமையை சுரண்டிட்டாங்கிற குற்றச்சாட்டு இவ்வளவு தொடர்ந்து வந்து பார்த்துருக்கீங்களா? எதிர்காலமே போச்சு. இவர் சொல்றாரு, என் பொண்டாட்டிக்கு புள்ள பிறந்தப்போ கூட நான் போல, அந்த குழந்தை செத்தே போச்சுங்கிறார். ஒரே நாளில் செத்துருச்சு. இந்த மாதிரியான குரல்கள்லாம் இவ்வளவு பரவலா, யாரோ ஒருத்தர் 2 பேர் சொல்றோம், இவ்வளவு பரவலா இது வந்து உங்களை ஒட்ட சுரண்டிட்டு எந்த மரியாதையும் இல்லாம அனாதையா தூக்கி எறிகிற ஒரு ஆர்கனைசேஷன். அதற்காக தான் நாம பேச வேண்டியிருக்கு. ஓகே, அந்த கரு பிரபாகரன், கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர், அவர் முன்வைத்ததுல முக்கியமான விஷயம், 15 வேலைக்காரர்கள், 5 கார், உங்க 3 பேருக்கு 2.5 லட்சம் ரூபாய் வாடகையில வீடு எதுக்கு சீமான் அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாரு. அந்த கேள்வி நியாயம் தானே? ரைட். இது சாட்டை வந்து சொல்ற ஆங்கிள் பார்த்தீங்கன்னா நல்ல நியாயமாவே தெரியும். அவரை பார்க்கறதுக்கு ஆயிரக்கணக்கில் ஆட்கள் வர்றாங்க, வீட்டில் நாய், கிளி, பூனை எல்லாம் இருக்கு, அதுக்கெல்லாம் வந்து உணவிடணும். 3 பேர், இவ்வளவு பேர் வரணும்னா ஒரு வசதியான வீடு அவசியம் தானே அப்படின்னு ஒரு கேட்குறாரு. வாஸ்தவம் தான். இன்னொன்று சொல்றாரு, அந்த வீட்டிற்காக 1 ரூபாய் கூட கட்சி நிதியை அவங்க எடுக்கல அப்படின்றாங்க. ஏன்னா கட்சி நிதி எதுங்கிறது யாருக்கு தெரியும்? வர்ற நிதி நேரா கட்சிக்கு வருதா, இவங்களுக்கு வருதாங்கிறது தெரியாது. கட்சியில இருந்து எடுக்கலங்கிறாரு. அதுக்குதான் சாட்டை தெளிவா சொல்றாருல்ல, கயல்விழி அவங்க வந்து பாரம்பரியமா ஒரு பணக்கார குடும்பம், முன்னாள் அமைச்சரினுடைய மகள்கள், அவங்களுடைய சொத்திலிருந்து வருகின்ற வாடகையை வைத்துத்தான் அவங்க குடும்பத்தை நடத்துறாங்க. நீங்க ஏதோ அவங்க வந்து ஏதோ ஏழப்பட்டவங்கன்னு நினைக்க வேணாம் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. இதுக்கு நேற்று கபிலன்னு ஒருத்தர் தெளிவா பதில் சொல்லிட்டாரு. அண்ணியோட வருட வருமானம்னு காட்டப்பட்டிருக்குது 6.5 லட்சம் ரூபாய். இந்த வீடு 2.5 லட்சம். 15 பேருக்கு ஆளுக்கு 10,000 ரூபான்னு சம்பளம் வச்சா கூட 1.5 லட்சம் ரூபா வருது. 2.5 1.5 4 வீட்டு மெயின்டெனன்ஸ். இந்த பெரிய வீட்டுக்கு நீங்க எவ்வளவு மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும்? எதிரில் ஒரு காலி இடம், 50,000 ரூபாய் வாடகை, 4.5 லட்சம். இந்த மெயின்டெனன்ஸ் ஒரு 50 வச்சா 5 லட்சம். அதுக்கு மேல பசங்களோட இன்னைக்கு அண்ணன் டிஸ்க்ளோஸ் பண்ணல, எப்படி கணக்கு பார்த்தாலும் 50 லட்சம் ரூபான்னு வச்சிங்கன்னா மாசத்துக்கு எவ்வளவு வருது? கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபா வருது. 4 லட்சம் ரூபா, 9 லட்சம் ரூபா. அன்னி வருஷ வருமானம் 6.5 லட்சம்.
மாச செலவு 9 லட்சம். எங்க அந்த கணக்கு மிச்சம்? இந்த அடிப்படை லாஜிக்ல பார்த்தா கூட எந்த நியாயப்படுத்த முடியாதது. அதை எந்த தைரியத்தில் அதை சொல்றாங்கன்னு தெரியல. காட்டுங்க, சோர்ஸ் ஆஃப் இதை காட்டுங்க. என்ன மாதிரி இப்படி தான் செய்யறோம், செலவு செய்யறோம். அப்படி இதை விடவும் எளிமையா முதலமைச்சராக இருந்த போது கலைஞர் வீடு இதை விட பெருசா இருந்துச்சான்னு நமக்கு தெரியாது. இந்த அளவு வசதியா இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு நெருக்கடியான ஒரு வீடு தான். அவர் சின்ன அறை இருக்கிற ஒரு வீடு, அவரோட அறை சின்னதா இருக்கிற மாதிரியான ஒரு சாதாரண வீடு அது. மற்றவர்களும் சரி, கடைசி வரைக்கும் மாநில தலைவராக இருந்த போதும் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் திருவள்ளுவர் பஸ்ல போனதை நான் பார்த்துருக்கிறேன். ஆட்டோவில் சிபிஎம்மோட அமைச்சர்கள் கோயம்புத்தூர்ல ஆட்டோவில் போனதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். இது ஒன்றும் முன்னுதாரணம்லாம் இல்லாமல்லாம் இல்லை. அதை விடவும் எங்கள் அண்ணன் எளிமையாக இருந்தார் அப்படின்னு எல்லாம் பேசிவிட்டு நீங்கள் இதை வந்து கூசாமல் கிளைம் பண்ணுறதுக்குள்ள உங்கள் உழைப்பில் வாழுங்க. அதை கேட்கலாம்ல. இப்படி இவர்கள் திரும்ப திரும்ப ஏன் இவங்க பதில் சொல்லாமல் தப்பிச்சு ஓடுறாங்கன்னு தெரியுதா? அவங்க ஒவ்வொரு பதிலையும் அதிகமாக எக்ஸ்போஸ் ஆவாங்க. சீமான் இன்டர்வியூ ஆகட்டும், அல்லது சாட்டை துரைமுருகன் ஆகட்டும், அல்லது இடும்பாவனம் கார்த்தி ஆகட்டும், இவங்க அத்தனை பேரும் கேள்வி கேட்கறதுல மாஸ்டர்ஸ். பதில் சொல்லி சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், வாய் குளரும், இல்லைன்னா தப்பிச்சு போயிடுவாங்க. இப்ப என்ன சொல்றாரு? 4 கோடி ரூபா திருடிட்டான், அவனை பழக்கத்துக்காக விட்டுட்டேன். இந்த சுப்பிரமணியபுரம் படம் பார்த்துருக்கீங்களா? ஏன்டா கொலை பண்ணீங்கன்னு கேட்டா, பழக்கத்துக்காக பண்ணாங்கன்னு ஒரு வசனம் வரும்ல, டிட்டோ அதான் பண்றாங்க. பழக்கத்துக்காக 4 கோடி யார் பண்ணும்? மக்கள்கிட்ட வாங்கின பணம் தானே. அதுக்கு சாட்டையும் சொல்றாரு, இவனுங்க பாட்டுக்கிட்டு ஊரை சுத்திட்டு தண்டல் வாங்கிட்டு இருப்பானுங்க. ஒரு நபரை குறிப்பிடல அவர், ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் சொல்றாரு. வெளியில் போனவங்க அல்லது இருக்கிறவங்களையும் சேர்த்து தான். நாளைக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு இதான் மரியாதை. தண்டல் வாங்குறாங்கிறார், பணம் வசூல் பண்ணுறாங்கிறார். ஒரு கிரைமை சர்வசாதாரணமாக நான் மன்னிச்சு விட்டுட்டேன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரு கட்சியை நடத்துறதுக்கான என்ன தகுதி அறம் உங்கள்கிட்ட இருக்குன்னு எனக்கு சத்தியமாக புரியல. இந்த லாஜிக்கு கம்பேர் பண்ணால் போதும். அவர்களுடைய வருமானம் என்ன, இது என்ன, மற்ற எல்லாருக்கும் கேள்வி கேட்குறீங்க. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்ட்டையும் கேள்வி கேட்குறீங்களா? இதுக்கு ஒரு சாதாரண கேள்விக்கு பதில் சொல்லுங்களேன். ஓகே. அடுத்து இன்னொரு பிரதானமான விஷயம், நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை அலுவலகம் ராவணகுடில், அது பாக்கியராசன் பேர்ல தான் இருக்கு அப்படின்னு கருப்பிரபாகரன், எதுக்காக நாங்க வந்து 1000 துளி திட்டம் பிச்சை எடுத்து கொடுத்த காசுல வாங்கப்பட்ட அலுவலகத்தை எதற்காக பாக்கியராஜன் பேர்ல ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாரு. அதற்கு சாட்டை துரைமுருகன் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. அந்த விளக்கத்தை நீங்க எப்படி, அது சரியா? இது சட்டவிரோதம் அப்படிதான் சொல்லணும். ஓகே. என்ன சொல்றாங்கன்னா, முதலில் இவங்க எந்த இடத்துல எல்லாம் இதுல வந்து எவ்வளவு தற்குறியா இருந்திருக்காங்க அல்லது எவ்வளவு மோசடிக்காரங்களா இருந்திருக்காங்கிறதுக்கு இந்த லோன் விவகாரம் ஒரு முக்கியமான ஆதாரம். ஓகே. முதல்ல இந்தியன் வங்கியில 2 கோடி ரூபாய் கடனுக்கு 2 கோடி ரூபாய் அடமானம் வச்சுட்டாரு. இவங்க வாடகை கட்டிட்டு இருக்காங்க. இந்தியன் வங்கியிலிருந்து வந்து நோட்டீஸ் விட்டுறாங்க, நம்ம அலுவலகத்தை மாற்ற முடியாது, தேர்தல் நேரம், நம்மளே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 70 லட்சம் ரூபாய் இந்தியன் பேங்க்குக்கு இவங்க பணம் கட்டினதா சொல்லியிருக்காங்க. 66,000 ரூபாய் மாத தவணை 66,000 ரூபாய் கட்டுறாங்க. இந்த தவணை இவர்கள் கட்டுறாங்க. 70 லட்சம் ரூபாய் பணம் போட்டிருக்காங்க. யார் பணம்? சாட்டை பாக்கெட்ல இருந்து எடுத்த பணம் இல்லை. அன்னைக்கு இவ்வளவு இப்ப சொல்ற ரெவன்யூ கூட உங்களுக்கு இப்போ வந்திருக்காது. 70 லட்சம் ரூபாய் கட்டி 66,000 ரூபாய் மாசம் நீ கட்டும் போது கட்டுற ஒரு இடத்தை பத்தி பேங்க் லோன்ல அவன் டாக்குமெண்ட்டை கட்டி டாக்குமெண்ட்டை வாங்கி இன்னொரு பேங்க்ல அடமானம் வைக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய ப்ராசஸ். இதை கூட உங்களுக்கு ஃபாலோ பண்ண வைக்கலையா? ஒரு பேங்க் லோனை ஒழுங்கா ஃபாலோ பண்ண தெரியல. ஏதோ பிரபாகரன் மொத்த தமிழ்நாட்டை என் கையில ஒப்படைச்சாருன்னு வாய்ப்பு சாம பேசுறாங்களே, வயிற்றுச்சலா இல்லை அது கேட்கறதுக்கு. இது ஒரு பின்னடைவா? எப்படி? அது ஒரு பெரிய ப்ராசஸ் தோழர். நீங்க நானும் நினைக்கிற மாதிரி கிடையாது. ஏன்னா ஏற்கனவே ஒன்று ப்ராப்பரா கட்டாத ஒரு ஆளுகிட்ட அந்த இடத்தை இன்னொரு பேங்க் டேக் ஓவர் பண்றதுக்குள்ளே அது ஒரு கடினமான ஒரு ப்ராசஸ். வந்து நேரில் விசாரிச்சிருக்கலாம், ஏதாவது ஒன்று செஞ்சிருப்பாங்க. அது மாதிரி எதுவுமே இல்லை. இவங்க வேற ஒரு லோன் போயிட்டாங்களாம், அதன் கொண்டு வந்து நோட்டீஸ் விட்டுறோம். எஸ்பிஐல இந்த முறை இன்னொரு 2 கோடி ரூபாய்க்கு லோனை இவங்க 2.5 கோடி இவர்கள் கட்டின 70 லட்சம் ரூபாய்க்கும் அது மிச்சம் இருக்கிற பணத்தை கட்டி அந்த ஆள் போய் அசலை கட்டிட்டு அந்த ஆள் இன்னொரு இடத்துல அடமானம் வச்சிருக்கான். 2.5 கோடி ரூபாய்க்கு அடமானம் வச்சுட்டான். அவங்க கட்டலைன்னு சொல்லி நோட்டீஸ் விட்டுறாங்க. ஓனர் அப்ஸ்காண்ட். சட்டபூர்வமா அடமானம் வச்ச ஒரு ஓனர் அப்ஸ்காண்டுனா அவரை தேடணும், வழக்கு தொடுத்து அவர் கிடைக்கிற வரைக்கும் நீங்க அந்த ப்ராப்பர்ட்டியை விற்க முடியாது. ஓகே. 8 வருஷம் ஆகும். 8 வருஷமா அவர் கிடைக்கலன்னா எப்போ அப்ஸ்காண்டியா? 8 வருஷம் ஆள் கிடைக்கல, அப்போ அவன் செத்து போயிட்டான்னு கணக்கு. நான் அந்த ப்ராப்பர்ட்டியை வித்துக்கிறேன்னு சொல்லணும். அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பேங்க் ஒரு வாட்ச்மேனை போட்டு பாதுகாக்கணும். இதுதான் வழக்கம், ப்ரொசீஜர். நீங்க அப்ஸ்காண்டான ஒருத்தனோட ப்ராப்பர்ட்டியை எப்படி பேங்கோட செட்டில்மெண்ட் பேசி வாங்குனீங்க? ஓகே. அவன் ஏமாத்திட்டு போயிட்டான். மோசடி. இது ஒரு மோசடி இல்ல. சரிங்க, வேற ஏதாவது மேனேஜர்கிட்ட பேசணும், ஆக்ஷனுக்கு கொண்டு போனோம், அண்டர் த டேபிள் டிரான்சாக்ஷன்ல ஏதோ ஒன்று, எப்பா வேற வழி இல்லை, எங்களோட செல்வாக்கை பயன்படுத்தி ஆக்ஷன் கொண்டு போனோம், பேசி வாங்கிட்டோம். இப்படி ஒரு லூப்பை பயன்படுத்தணும்னே வச்சுக்கோங்க. இது சட்டவிரோதம்.
அப்ஸ்காண்டான ஒருத்தனோட ப்ராப்பர்ட்டியை அவனுக்கு வேற ஏதோ ஒரு நெருக்கடி இருக்கலாம்ல, அவன் ஆள் காண போயிருக்கலாம், இல்லை இறந்து போயிருக்கலாம், இல்லை திரும்ப வந்து கேட்கலாம். ஏகப்பட்ட நெருக்கடி இருக்கு ஒரு பேங்க் செய்யறதுல. சரி, ஓகே, நீங்க அந்த லூப்பை பயன்படுத்துனீங்கன்னா வச்சுப்போம். 70 லட்சம் ரூபா மோசடி பண்ணிட்டு போயிருக்கான். நீ இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியை அவன் வித்துட்டு போயிருக்கான். ஏன் லீகல் ஆக்ஷன் எடுக்கல? எதுக்கு தான் நீங்க ஒர்த்து? பட் இந்த மாதிரி ஒரு மோசடியை துணிஞ்சு நீங்க பண்ணிருக்கீங்க, பாக்யராசன் நேம்ல பண்ணிருக்கீங்க. இதுக்கு முதல்ல பதில் வேணும்ல. பாக்யராசன் வீட்டு அடமான 2015 கொடுக்கப்பட்ட 70 லட்சம்ன்றது அது பாக்யராசன் பேர்ல இல்ல, அதுக்கு பிறகு அவர் நுழை வர்றப்போதான் அது பாக்யராசனுக்கு வருது. முதல்ல கட்டினது கட்சியோட பணம். இப்ப மைனர் சொத்தை எடுத்து மஜா பண்ற மாதிரி இவங்க கட்சியோட பணத்தை எவனோ ஒருத்தர் தூக்கிட்டு போயிட்டான்னு சாவகாசமா சவுடாலா வந்து ஒரு 2024 ஒரு பேட்டியில கொடுக்குறீங்களே, என்ன சட்ட நடவடிக்கை எடுத்தீங்க? அப்படி ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு ப்ராப்பர்ட்டியை பாக்யராசன் பேர்ல வாங்குறது இருக்குல்ல, திரும்ப ஃபண்டை ரைஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லையா? கேட்குறீங்கல்ல, திரள் நிதி கேட்குறீங்க, மாசம் 1000 ரூபா கொடுன்னு கேட்குறீங்க. ஏன் இது அறிவிக்கிறதுல என்ன தயக்கம்? இந்த கதை எத்தனை பேருக்கு தெரியும் உங்க கட்சியில? ஒரு நெருக்கடி வந்த பிறகுதான் பேசுறீங்களா? இதுல கணக்கு எடுத்து டேபிள்ல வச்சு அலசி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான குளறுபடி மோசடிகள் இதுல இருக்கு. அதுதான் இவங்க வந்து கட்சியை நடத்துற லட்சணம். கேட்க வேண்டியதானே, கட்சியோட ப்ராப்பர்ட்டி தானே. ஒரு பாக்யான்னு ஒருத்தர் வந்து அதை டேக் ஓவர் பண்ற அளவுக்கு ஏன் கட்சி விடுது? நீங்க பேச வேண்டியதானே. இப்ப பேசுறீங்கல்ல ஒரு யூடியூப் பேட்டியில, எதுவுமே கிடையாது. எனக்கு என்ன, வேற யாராவது 2.5 கோடி கொடுங்க, கட்சி உங்க பேர்ல எழுதிக்கீங்க. அது ஏன் கட்சியில் விவாதமாக்கப்படவில்லை? இதான் கேள்வி. எனக்கு தோன்றது என்னன்னு சொன்னா, தனக்கு பிறகு கட்சி தன் மனைவிக்கோ அல்லது சாட்டை கையிலையோ போகலாம், பாக்யாவுக்கு எதுவும் கிடைக்காது. ஏன்னா பாக்யா மேல அவருக்கு இருக்கிற அன்பு இருக்கு இல்லையா, பல சமயங்கள்ல வெளிப்படும். எவன் வேணா போட, நானும் பாக்யாவும் கட்சியை நடத்துறோம், அந்த ஆடியோ வந்திருக்கு இல்லையா. ஸோ பாக்யா மேல இருக்கிற அந்த அவுட் ஆஃப் லவ், இந்த புள்ள பிழைக்காது, ஒரு கொஞ்சம் சுதாரணமா இல்லாத பிள்ளைக்கு நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்து வைப்போம்னு சொல்லி அம்மா அப்பாலாம் பண்ணுவாங்க தெரியுமா, பங்கு பிரிக்கும் போது. அந்த மாதிரி இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, பாக்யா பேர்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கட்டும்ன்றதுனால அவர் எதுவும் அரேஞ்ச் பண்ணிருக்கலாம். அந்த பாயிண்ட்ல நம்ம நான் பர்சனலா அதுல பேச வரல. ஏன்னா சாட்டையோட சண்டை போட்டு மற்றவர்கள் ஷேரை வந்து எடுக்க முடியும்னு எனக்கு சத்தியமா நம்பிக்கை இல்லை. ஓகே, ஸோ இந்த பையனுக்கு ஏதோ ஒன்று கிடைக்கட்டும்னு அவர் நம்பியிருக்கலாம். அந்த பாயிண்ட்ல எனக்கு சிக்கலே இல்லை. ஆனால் இவர்கள் வங்கிகளோட நடத்தின அந்த டிரான்சாக்ஷன் அது ஒரு அசல் மோசடி, அசல் கையாளாகத்தனம். இதுக்கு முதல்ல பதில் சொல்ல முடியும். தமிழ்நாட்டை ஆள்றது இருக்கட்டியா, ஒரு ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், ஒரு லோன் மேனேஜ் பண்றதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை, அவ்வளோ எக்ஸ்போஸ் ஆகிருக்கீங்க. அதை பத்தின கூச்சமே இல்லாம இவர் வந்து ஒரு வீடியோ போட்டு அதை ஒரு பெருமையா ஏதோ பெரிய ஆதாரத்தை கொடுத்த மாதிரி இவர் பேசிட்டு இருக்காரு. இப்ப சாட்டை வந்து பதில் சொல்லி வெளியிட்ட வீடியோவில் இன்னொரு முக்கியமான அம்சத்தை தொட்டு பேசுறாரு. என்னன்னா, கட்சியில் ஒவ்வொருத்தரும் சீமானால் தான் வளர்க்கப்பட்டார்கள். காளியம்மாள் இதுக்கு முன்னாடி கோடீஸ்வரன் நிகழ்ச்சியில கலந்துக்கிட்டாங்க, அதுக்கு பிறகு மீனவ கிராமங்களில் வேலை செஞ்சாங்க. ஆனா அதற்கு பிறகு காளியம்மாளை இன்றைக்கு ஊடகங்களில் ஒரு முகமாக மாற்றியது சீமான் தான். அந்த காளியம்மாளை வச்சு ஒரு பிரச்சனையை தூண்டுவதற்கு திராவிட கும்பல்கள் ஆடியோ வெளியிடுறாங்க அப்படின்றாரு. இப்ப காளியம்மாள் கூட போய் பேட்டி எடுத்த ஒரு ஆளை காலி பண்ணது இவங்க, ஏகலைவனை துரத்தி விட்டது இவங்க. அந்த அப்படி ஒரு வாய்ஸ் நோட்டை அவர் காளியம்மாள் மேல ஒரு வளர்த்து விட்டவர் தானே, வளர்த்து விட்ட அண்ணன் ஏன் அவருக்கு நேரடியா பேச அவருக்கு என்ன தயக்கம்? எதற்கு? அதற்கு ஒரு முகம் தேவைப்படுது. ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங், ஒரு நபரால் கட்சியை வளர்க்க முடியாது, பல முகங்கள் வேணும், உள்ள வந்து ஆட்கள் உள்ள வரணும். அந்த அடிப்படையில் அவர் எடுக்கிறார். வர்றவங்களை நீ எவ்வளவு மரியாதையா நடத்துறங்கிறது கேள்வி. எல்லா கட்சியிலும் ஆளுங்க வருவாங்க, அதில் ஒருத்தர் சிறப்பாக பேசுவார், ஒருத்தர் சிறப்பாக மேனேஜ் பண்ணுவார். மேனேஜ்மெண்ட்டை கட்சி உள்ளரங்கு வேலைகளை ஒருத்தர் ஸ்பெஷலாக சிறப்பாக பார்க்கலாம், அல்லது வீட்டு வேலையை ஒருத்தர் நல்லா செய்யலாம். அது ஒரு அவங்களுக்கு செய்கிற ஒரு சேவகம் தான் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு கட்சியில் ஒவ்வொருத்தரும் ஒரு பங்களிப்பு நடத்துவான். நீங்கள் அந்த மாதிரி வர்றவங்களை எவ்வளவு மரியாதையாக நடத்திருக்கீங்க? நேரில் கூப்பிட்டு பேசலாம், அது வேற. நீ ஏன் மொபைல் ஃபோன் கொடுக்கறது தப்புன்னா, நீ ஏன் மொபைல் ஃபோன் கொடுக்குறமான்னு நேரில் கூப்பிட்டு பேசலாம். இப்போ ஏதோ மகளிர் பாசறை கூட்டம் நடந்திருக்கு, காளியம்மாள் இல்லை, சரியா? இவர்கள் மதிக்கிறதுல தான் சிக்கல். அவங்க யாரையும் ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லைங்கிறதா பிரச்சனை. அதனால தான் ஒன்று வெளியில போறாங்க, அல்லது தனி உண்டியல் அவங்க வைக்க வேண்டியிருக்கு. ஓகே, இவர் ஒழுங்கா அதற்கான மரியாதையை கொடுக்கும்போது ஒரு 2 உண்டியல் வைக்க வேண்டிய தேவை கிடையாது, தனி மீட்டர் போட வேண்டிய தேவை கிடையாது, தனக்கான இதை வந்து ஆதரவு தளங்களை நிறுவ வேண்டிய தேவை கிடையாது. இப்போ சீமான் தனக்கு அடுத்த கட்சியை வந்து ப்ராப்பரா ஒரு நெட்வொர்க் பண்ணியிருக்காரு, இல்லை இவர் தான் அடையாளம் காட்டிட்டாருன்னா காளியம்மாள் வந்து ஒன்றும் பெருசா சண்டை போட போறது இல்லை. நீங்க இல்ல, பிரபாகரன் சீமான் அடையாளம் காட்டி இருக்கிறாரு, சீமான் வந்து வேற யாரை காட்டுவாரு? பிரபாகரன் அடையாளம் காட்டினாருன்னா, ஒரு பேங்க் லோனை மேனேஜ் பண்ண தெரியாத ஆளை பிரபாகரன் அடையாளம் காட்டினாருன்னு சொன்னா
இதை எந்த கணக்கில் சேர்க்கறதுன்னு தெரியல. இவர் அந்த மாதிரியான ஒரு நெட்வொர்க்கை ஏற்பாட்டை செய்யலாம். கட்சி இன்னொருத்தர்கிட்ட போயிடுங்கிற ஒரு நிலைமை வரும்போது தான் மற்றவங்க தனி கடை போட வேண்டியிருக்கு. அதற்கான மரியாதை கிடைச்சிச்சுன்னா வேற யாரும் பெருசா பண்ண போறது இல்லை. இவர் யாரையும் மதிக்கலைங்கிறதுக்கு பல்வேறு ஆதாரம் இருக்கு. ஒருத்தனை திருடினான்றார், போட்டி போட்டு ஜோடி போட்டு பார்த்துருவோம். யாரோட ப்ராப்பர்ட்டி கடந்த 15 ஆண்டுகள்ல யாரினுடைய சொத்து மதிப்பு கூடியிருக்கு கட்சியில, யாரோட சொத்து மதிப்பு குறைஞ்சிருக்கு? பிரபாகரன் சொத்து எவ்வளவு? கிருஷ்ணகிரி பிரபாகரன் எவ்வளவு தொலைச்சிருக்காரு? அந்த விழுப்புரம் இப்ப பேசினவர் எவ்வளவு தொலைச்சிருக்காரு? அல்லது இவங்க எவ்வளவு சம்பாரிச்சிருக்காங்க, இவர் எவ்வளவு சம்பாரிச்சிருக்காரு, இவங்களோட சுற்றம் எவ்வளவு சம்பாரிச்சிருக்குன்னு ஜஸ்ட் உட்காந்து ஒரு அக்ராஸ் டேபிள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணீங்கன்னா போதுமே. மில்லியன் சப்போர்ட்டர் வச்சிருக்கிற ஒரு யூடியூப் வச்சிருக்கீங்க. மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா இருந்த சாட்டை துரைமுருகன் அண்ணா நகர்ல ஒரு அலுவலகம் திறந்திருக்காரு சென்னையில. அப்படியா? இது எனக்கு தெரியாது. சொந்த அலுவலகம் திறந்திருக்காரு, அங்கதான் ஒரு சேனல் நடத்துறாரு. இப்ப ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சியா சாட்டை அடைஞ்சிருக்காரு. சொல்லுங்க, சீமான் அடைஞ்சிருக்காரு. வாய்க்கூசாம இவங்க எல்லாரும் வேலை செய்யாம உட்கார்ந்துருந்தான். இப்படி ஒரு தன்னுடைய தொண்டர்களை இவ்வளவு அவமரியாதையா கீழா நடத்துற ஒரு ஆளுக்கு அசல் அந்த நீங்க சொன்ன பண்ணையார்த்தனம், அசல் பண்ணையார்த்தனம் இது வேற எங்கேயுமே நான் கேள்விப்பட்டதில்லை. இவங்க மத்த கட்சியில இடஒதுக்கீடு எப்படி இருக்கணுங்கிற லெவலுக்கு பேசுறாங்க. இப்பதான் கொடுப்பீங்களா வாய்ப்பு? இதுக்கு சீமான் இன்னைக்கு ஒரு பதில் சொல்லிருக்காரு பாத்தீங்களா? இது என் உள்கட்சி பிரச்சனை, இது என்ன மக்கள் பிரச்சனையா, அதையும் பேசுறீங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாரு. ஏங்க அப்போ யாருக்கு கல்வி அமைச்சர் பதவி கொடுக்கணுங்கிறது அவங்க கட்சியோட பிரச்சனை, திமுகவோட பிரச்சனை. யாரை துணை முதல்வர் ஆக்குறதுங்கிறது திமுகவோட பிரச்சனை. நீ எதுக்கு அதுக்குள்ள ஒப்பீனியன் சொல்றீங்க? அடுத்தவங்க உள்கட்சியை பத்தி 3/4 மணி நேரம் வாய்க்கிலேயே பேசிட்டு இப்போ இந்த மாதிரி ஏன் அவர் அதெல்லாம் சிக்கல் இல்லை. அவரால் கேள்விகளை எதிர்கொள்ள முடியாது. அவருக்கு திருச்சி சூர்யா சிவா ஒரு வார்த்தை சொன்னாரு, ஏங்க டம்ளரை வேகமா தூக்கி போட்டீங்கன்னா பயந்துருவாருங்க, 2 நாள் ரூம் விட்டு வெளியில வர மாட்டாரு, அவ்வளவு பயந்தவர் அவருன்றாங்க. கிட்டத்தட்ட இவர் கேள்வியை பார்த்து பயப்படும் போது அப்படிதான் தோணுது. உள்கட்சி பிரச்சனை சிம்பிளா முடிச்சது. நீ பதில் சொல்ல தயாரா இல்லாதவர்கள். அண்ட் அவரோட நேர்காணல் எல்லாத்துலயும் பிரஸ் மீட் எல்லாத்துலயும் பாருங்க, அவர் திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னு சொன்னா, கேள்வி கேட்கறவனை இன்னொரு கேள்வி கேட்டு அவன் வாய் மூடுவார். அது மிரட்டுற மாதிரி அப்படின்னு அந்த கையை இப்படி ஓங்கிறது இதெல்லாம். பட் இப்போ கொஞ்சம் நம்ம பேஜ் வீடியோ கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன், கையை எவ்வளவு தூக்கல, இவ்வளவு தூக்கிருக்காரு. மாப்போசி அது இதுக்கு வீர வணக்கத்துக்கு கையை எந்த அளவு தூக்கியிருக்காரு. ஸோ இதுல இன்னொரு பார்ட் சாட்டை பேசுறப்ப சொல்றாரு, ஒரு பக்கம் என்ன சொல்றாருன்னா, நான் சொல்லிதான் நீக்கிறாரா மற்றவங்கள, என்னையே நீக்கினாரு அப்படின்னு சொல்றாரு ஒண்ணு. அதே வீடியோல இன்னொரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, நான் சொல்லி அவர் நீக்கிறாருன்னா நீங்க எந்த அளவுக்கு சீமானை பேசியிருப்பீங்க அப்படின்னு அவரே சொல்றாரு. நான் தான் போட்டு கொடுத்தேன் அப்படின்றதையும் சொல்றாரு. போட்டு கொடுத்தேன், முழுசா போட்டு கொடுக்கல, அது ஒண்ணு. அடுத்ததா இன்னொன்னு சொல்லியிருக்காரு, சீமானை பத்தி நான் எதுவும் பேசல, நான் போட்டு கொடுக்குற அளவுக்கு நீ பேசியிருக்க. இந்த வார்த்தையெல்லாம் சொல்ற இவங்களோட இந்த பேட்டர்னை புரிஞ்சுக்கணும்னா, இப்ப சொல்றாங்கல்ல 4 கோடி ரூபாய் திருடுன மோசடிக்காரர்னு. கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்னாங்க? சில நாள் முன்னாடி அந்த கிருஷ்ணகிரி சிவராமன் செத்த போது, அவர் அரெஸ்ட் ஆகி செத்த போது அவரை மாட்டி விட்டதே எங்க கட்சி பிரபாகரன் தான், பிடிச்சு கொடுத்தது என் கட்சி பிரபாகரன் தான். அன்னைக்கு எப்படி ஒரு அநீதியை தட்டி கேட்ட ஒரு ஆளு 1 மாச டைமுக்குள்ள 4 கோடி ரூபாய் மோசடிக்காரன் ஆயிடுறான். ஸோ நீ உள்ள இருந்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு எல்லாம் ஆரஞ்சு இதெல்லாம் கொடுப்பாங்க, போயிட்டீங்கன்னா அக்யூஸ்டுன்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் இவங்களோட பேட்டர்ன். இதே தான் சாட்டை பண்றாரு. ஒரே வீடியோவுக்குள்ள 2 முரண்பாடான ஸ்டேட்மெண்ட். இப்போ அதுல இன்னொரு முக்கியமான விஷயத்த குறிப்பிட்டு பேசுறாரு. இப்போ என் போன்ல இருந்து ரெக்கவரி சாஃப்ட்வேர் போட்டு பழைய ஆடியோக்களை எடுத்து வெளியிடுறாங்க, நான் எங்கேயாவது அண்ணனை பத்தி பேசியிருக்கிறேனா, நான் எங்கேயாவது அண்ணனை பத்தி தப்பா பேசியிருக்கிறேனா, ஆடியோ ஏதாவது வந்திருக்குதா அப்படின்னு அதை மீண்டும் மீண்டும் அழுத்தம் கொடுக்குறாரு. தான் திருடி பிறரை நம்பான்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ ரெக்கார்ட் பண்ற ஒருத்தர் ரெக்கார்டிங்கை பத்தின அதிகபட்ச கவனத்தோட தான் இருப்பாங்க. அது ஒண்ணு இருக்கலாம். அல்லது அவர் தான் உங்களுக்கு பயப்படுறாரு, நீங்க ஏன் திட்டணும்? அதான் உங்களுக்கு பயப்படுறாரு. உங்களோட திறனை பார்த்து அவருக்கு ஒரு அச்சம் இருக்கு, நீங்க அவரை திட்டணும். யாரை திட்டுவோம்? தனியா போயிடுவானோ அப்படின்னு கட்சி அவர்கிட்ட போகுதுங்கிற நம்பிக்கையில் இவர் அமைதியா இருக்கலாம். சாட்டை எதிர்த்து பேசுற அளவுக்கு தைரியம் இல்லாமல் அவர் இருக்கலாம். இவ்வளவுதான் இருக்கும். சீமானத்துக்கு இது என்ன ஒரு கிரெடிட்டா எடுத்துக்கிறாரு, நான் சீமான திட்டல பாத்தியா அப்படின்னு எடுத்துக்கிறாருன்னா எனக்கு அதோட பொருள் எனக்கு விளங்கலை. அப்படின்னா என்ன சொல்றாரு? சீமானுக்கு மெசேஜ் சொல்றாருன்னு நினைக்கிறேன், அண்ணன் நான் மட்டும்தான் உங்களை திட்டாம இருக்கேன் அப்படிதான் போர்ட்ரேட் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். கவனமா இருந்திருக்கலாம். ஒரு மற்றவர்களோட ஆதாரங்களை சேமிச்சு வச்சுக்க வேண்டிய தேவை இவருக்கு இருக்கு. இவர் இதை டெலிட் பண்ணிருக்கு, வேற யாட்டாவது இருக்கும். இவருக்கு ஈக்குவலா திரண்டு இருக்கிற வேற ஒருத்தர்கிட்டே இருந்து வரலாம். நாம் அதுக்கு காலம்தான் அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். அல்லது சீமானே வேற யார்ட்டையாவது இவர் திட்டின ஆடியோக்கள் வந்ததுன்னா
இவரை பத்தி அவங்கள்ட்ட ஒரே ஒருத்தரை மட்டும் வந்திருக்குன்னு நினைக்கிறேன், நீ பாட்டுக்கு எங்கேயாவது வாயை கொடுத்து மாட்டி விட்டுற, எனக்கு பெரிய ரோதனையா இருக்கு அப்படின்னு ஒரு முறை பேசியிருந்தாரு, அவ்வளவுதான். மற்றபடி இது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் பெனிஃபிட் தான். இவரால் சில லாபம் அவருக்கு இருக்கும், வேற யார் கேட்பாங்க? பழைய இன்டர்வியூல சொன்னதே தான், அப்ப அந்த சரக்கு பேர் என்னன்னு கூட தெரியல, பிராண்ட் பேர் என்னன்னு தெரியல, அண்ணனுக்கு வாங்கி கொடுத்து அதை வாங்கி கொடுன்னு கேட்கறாங்கல்ல, இது வந்திருக்குல்ல, என்ன சொல்லியிருக்காங்க என்னன்னு பாருங்க, என் கட்சி விஷயங்களை தானே நாங்க பேசிக்கிட்டோம் அப்படின்றாரு. ஏன்னா இதெல்லாமா கட்சி விஷயம், அண்ணனுக்கு என்ன இது வாங்கி தர்றதுன்னு பேசுறது. இப்ப மதுவிலக்கை பத்தி வெக்கமே இல்லாம பேசுறீங்க. ஒரு நபரை வந்து காலி பண்ண போறோன்ற கட்சி விஷயம்னு சொன்னாங்கன்னா, காளியம்மாள், நத்தம் சிவசங்கரன், இவங்க 2 பேரை பத்தின உரையாடல் என்ன, கட்சிக்குள்ளான உரையாடல்னா இவங்க 2 பேரையும் காலி பண்ண போறேங்கிறது என்னையா கட்சி விவாதம்? எனக்கு புரியல. அது ஒரு கட்சியோட பொதுக்குழு செயற்குழுல பேச வேண்டிய ஒரு விஷயம். அதை வந்து பேசிட்டு இதையும் நியாயப்படுத்துற அளவுக்கு இவர் இருக்காரு பாருங்க. அப்பனா ஸ்டாண்டர்ட் அவ்வளவுதான், கட்சியினுடைய தரம் அவ்வளவுதான். அது உங்களுக்கு சாதாரணம். இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசுறதும், ஒருத்தரை இழிவா நடத்துறதும், இப்போ சரக்கு பாட்டில் வேணும்னு கேட்கறதும் கட்சியில ஒரு இயல்பான நடவடிக்கை அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். கிருஷ்ணகிரி பொறுப்பாளர் கரு பிரபாகரன் பேசும்பொழுது அவர் குறிப்பிட்டாரு, நவம்பர் 26, 27 வரைக்கும் பொறுத்துருங்க, நாங்க எங்க இணைய போறோம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும் அப்படின்றாங்க. தொடர்ந்து இவங்க எல்லாரும் விலகிறது வந்து ஒரு புள்ளியை நோக்கியே இருக்கிற மாதிரி தெரியுது. அப்படி ஏதாவது தொடர்பு இருக்குதா? கண்டிப்பா இருக்கும். என்னன்னா, இப்போ ஒரு புது நெருக்கடி என்னன்னு சொன்னா, இவர்கள் விஜய் கட்சி கூட்டணிக்கு வரும்ன்ற அந்த ஆசையில இருந்தாங்க. சீமான் 2-3 மாதங்களுக்கு முன்பு அவரை போய் சந்திச்சிருக்காரு. முதல்ல ஒரு படம் டைரக்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. நீ டைரக்ஷனுக்கு லாயக்கு இல்லைன்னு அவர் துரத்தி விட்டார் போல் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த செல்ஃப் எடுக்கல. நாட் ஒன்லி அவருக்கு மட்டும் இல்லை, சிலம்பரசன் அவனை எங்கேயோ தூக்குறேன்டான்னு சொன்னாரு, சிலம்பரசனும் எஸ்கேப் ஆயிட்டாரு. இவங்க யாரும் இவரோட டைரக்ஷனுக்கு யாரும் மாட்டல. இப்போ 2-3 மாசம் முன்னாடி போய் சந்திச்சுட்டு வந்திருக்காரு. அவர் அசாத்திய நம்பிக்கையில இருந்திருப்பாரு. அப்படிதான் பேசினார் அவர். தம்பி வராரு பாருங்க, எல்லாம் அலறாங்க பாருங்கன்னாரு. அப்புறம் தம்பிட்டு இருந்து ஒன்றும் எந்த அழைப்பும் இல்லை. இப்போ என்னன்னா, இதுக்கு முன்னாடி இந்த கட்சியில் இருக்கிறவங்க ஏற்கனவே திமுக திராவிட கட்சிகளை திட்ட போய் அங்க போறதுக்கு ஒரு நெருக்கடி இருக்கும். இவங்க போய் சேர்றதுக்கு ஒரு போக்கடம் இல்லாம இருந்துச்சு. அதனால இவர் கடை ஓடிச்சு. இப்போ விஜய் கட்சி வர்றது இவருடைய இருப்புக்கு நெருக்கடியா இருக்கும் அப்படின்னு கட்சியில இருக்க ஆட்கள் நம்புறாங்க. இவரை சொல்ல முடியாது, கட்சியில இருக்கிற ஆட்கள் வந்து நம்புறாங்க. அதனால இதுக்கு மேலே இந்த இடத்துல இருந்தோம்னா நமக்கு மரியாதை இல்லை நினைக்கிறதுனாலதான் பெரிய அளவுல ஆட்கள் வெளியில போறது நடந்துகிட்டே இருக்கு. இவர்கள் அத்தனை பேரும் வேற ஒரு அமைப்பை ஆரம்பிச்சு குறைஞ்சபட்சம் இருந்தால் தான் தொலைச்ச இடத்துல தானே தேட முடியும். நீங்க 15-16 வருஷம் இளமை அது இது எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இருக்கோன்ற போது அவர்கள் சும்மா போய் வீட்டில் உட்காருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அநேகமா வெற்றிக்குமரன் இவங்கெல்லாம் இந்த வெளியில போன முக்கியமான தலைவர்கள்லாம் சேர்ந்து ஒரு அமைப்பை கட்டுவதற்கான வாய்ப்பு பரிபூர்ணமா உண்டு. அப்படி இருந்ததுன்னா விஜய் கூட்டணிக்கு இல்லை, சீமான் சாட்டை துரைமுருகனோட பேச்சு மட்டும்தான் கட்சியோட மூலதனம்னா இது இன்னும் பெருசா ஆட்கள் அதை வந்து இன்டைரக்டா குறிப்பிடுறாரு சாட்டை. நீங்க என்ன வைகோவா 13 மாவட்ட செயலாளர் பிரிச்சுட்டு போய் வந்துருவீங்களா? வைகோவே விழுந்துட்டாரு, நீங்களாம் ஒரு ஏமாத்துறன்றாரு. இது அதாவது வந்து கட்சி பதவியை நோக்கி போற ஒரு கட்சிக்கு அந்த லாஜிக் வந்து பொருந்தலாம். இது கேட்கிறவனை சந்தோஷமா வச்சுக்கிற ஒரு 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 என்டர்டைன்மெண்ட் ஏரியா. அது ஒரு பதட்டம் ஜாஸ்தியாகும் போது பண்றதுக்கான ஏரியா. அதுல வந்து தனி கடை போட்டிங்கன்னா அதுவும் சக்சஸ்ஃபுல்லாவே இருக்கும். இவங்க விஎன்ஆர்எஸ் ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு. என்னதுன்னா, ஸ்டெர்லைட் போராட்டத்தில் பணம் கொடுத்த பிறகு அவர்கள் எங்களை அம்போன்னு ஜெயிலில் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு பாதுகாப்பு மையம் தான் அவரை ஜாமீன் விட்டுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னார். அதன் பிறகு கட்சியில சேர்ந்ததுக்கு ஒரு காரணம் சொன்னார். ஏதோ கல்யாணத்தில் பார்த்துருக்காங்க, என்ன நீங்க எல்லாம் விட்டுட்டு போயிட்டீங்களே அப்படின்னு சீமான் கேட்ட உடனே தம்பிக்கு கூட இருக்கணும்னு நான் வந்துட்டேன். குற்றச்சாட்டு அப்படியே உயிரோடு இருக்கு. ஸோ த என்டையர் செக்ஷனே என்னன்னு சொன்னா, ஒரு நல்ல வாய்ப்புக்காக காத்திருக்கிற பலர் அங்கே இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் சேர்ந்து வெளியில போகும்போது இவங்களோட இந்த மாதிரி அவமரியாதையா நடத்தும் போது இது என்ன ஆகும்னு சொன்னா, அந்த டீம் இன்னும் பெருசாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இங்கேயும் உங்களுக்கு ஒரு நாதியும் இல்லைங்கும் போது புது கடை கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இவங்க நினச்சிட்டு இருக்க மாதிரி போகிறவங்கலாம் வைகோ போனாரு விழுந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் நினச்சிட்டு இருக்கலாம் அவசியம் இல்லை. அது கட்சி, இது கம்பெனி. ப்ராடக்ட் எங்கே மலிவாக கிடைக்குதோ அதை நோக்கி கஸ்டமர்கள் போவாங்க. எங்கே மரியாதை ஃப்ரண்ட் ஆஃபீஸ் எங்கே நல்லா இருக்கோ அந்த இடத்துக்கு போக வாய்ப்பு உண்டு. ஸோ இவங்க சாட்டை நினச்சிட்டு இருக்க மாதிரி இவங்க 2 பேரும் வேணா பேசி அந்த யூடியூப் இதை வந்து செய்யலாமே தவிர அந்த கவுண்டர் பார்ட் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. இவங்க நினச்சிட்டு இருக்க மாதிரி அது சுலபம் இல்லை. விஜய் தான் இதில் சேர்க்கலை, அதனால அவர்களால் அவங்க இவங்களை ஓவர்டேக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இவங்க நினச்சிட்டு இருக்க மாதிரி அவ்வளோ இலகுவாலாம் காண போயிடுவாங்கன்னா நான் நம்பலை. ஓகே, அந்த அளவுக்கான எண்ணிக்கை வெளியில் போயிட்டு இருக்குங்கிற இறுதி கேள்வியா, 2026 தேர்தல் இப்போ 8% வாக்குகளோடு ஒரு மாநில கட்சியாக நாதாக்கா பதிவு செய்திருக்கிறார்கள்.
2026 இது அடுத்த கட்டத்தை நோக்கி நகருமா? ஒரு எம்எல்ஏ சீட்டாவது ஜெயிப்பாங்களா? அது என்ன முடிவுக்கு வரும்? இதுக்கு முன்னாடி சிவகங்கைக்காரர் ஒருத்தர் பேசியிருக்காரு. சீமான் ஒரு எம்எல்ஏ கூட வர்றதை அவர் விரும்ப மாட்டார் அப்படிங்கிறது தான் அவருடைய அனுமானம். நான் அதை தான் நம்புறேன். வேறொருத்தர் வளர்றதை அவர் விரும்ப மாட்டாரு. ஸோ அவர் எம்எல்ஏ ஆகலாம், அவர் எம்எல்ஏ ஆகலாம், ஆனால் கிடைக்கணும்ல. கீழே இருக்கவன நீங்க அனுசரிக்கிற விதம்னு ஒன்று இருக்குல்ல. கூட்டணி எங்கேயாவது போனால் அவர் அதிமுகவோடு அதுக்கான கிரவுண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இப்போ பிரபாகரன் வந்து ஏடிஎம்கே ஜெயலலிதா கூட எங்களோட பார்டரை ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொன்ன அது ஒரு இணக்கமாக அந்த மாதிரி ஏதாவது போனால் ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஆனால் அது வரைக்கும் கட்சியை காப்பாற்றணும்ல. அதுக்கு மேலே சீமானோட சேர்ந்தா நமக்கு போய்டும்னு எடப்பாடி தான் இருக்கலாம். நம்ம அரசியலில் எதையுமே ரூல் அவுட் பண்ண முடியாது தோழர். ஆனால் இந்த 8 வந்து சஸ்டெயின் ஆகுமாங்கிறது ரொம்ப பெரிய கேள்விக்குறி. ஏன்னா இங்கே வந்து சேர்ற எண்ணிக்கையை வந்து இவங்க தொலைச்சிக்கிட்டே இருக்காங்க. புது சப்ளையை புதுசாக இவர் இது வரைக்கும் எப்படி சஸ்டெயின் ஆனார்னா அவங்க கூட இருந்த ஆட்கள் யாருமே இப்போ இல்லை. ஆரம்பத்தில் இருந்த ஆட்கள் எல்லாம் போயிட்டே இருப்பாங்க. பட் இன்னொரு இது என்னன்னு சொன்னால், இளமையில் இருக்கும்போது ஒரு 5 வயசில் இருக்கும்போது நாம் பெட் வெட்டிங் இருப்போம். ஒரு 9 வயசில் படுக்கையில் யூரின் போவோம். ஒரு 5 வயசாக இருக்கும்போது ஒரு 7-8 வயசில் அது நின்றும். 5 வயசு வரைக்கும் போல 7-8 வயசில் அது நின்றும். அதை போல் ஒரு கட்டம் வரைக்கும் என்னன்னு சொன்னால் இவங்க பேசுகிற அந்த தம் கட்டி பேசுகிற அரசியல் மேலே இளைஞர்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அது ஒரு டெவலப்மெண்ட்டில் ஒரு பிரச்சனை இது. அதன் பிறகு அவங்க வெளியில் போயிட்டே இருப்பாங்க. இது வரைக்கும் காப்பாற்றி வந்தது எதுன்னு சொன்னால் புது சப்ளை இருந்தது. புதுசாக ஆட்கள் வந்துட்டு இருந்தாங்க. இனி அந்த சப்ளை உடையறதுக்கான வாய்ப்பு உண்டு. வேற கட்சிகள் வந்து உடைக்க போகுது. ஸோ உங்களுக்கு சப்ளை கிடையாது, பழைய ஆட்கள் வெளியில் போகிறாங்கும் போது அவர் அந்த பழைய ஓட்டு எண்ணிக்கையை தக்க வைக்கிறதுங்கிறது ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். இதனோட அனுமானம் தான், மாறி கூட நடக்கலாம். பட் நான் என்னோட ஸ்ட்ராங்காக நான் நம்புறது என்னன்னு சொன்னால், இது இன்னமும் சீரழிவு நோக்கி தான் போகும். இன்னும் இவங்களோட ஃபோன்கள்லேருந்தே வெவ்வேறு ஆடியோக்கள் வரும். வேற ஆட்கள் புது தகவலோட வருவாங்க. தொடர் கதை தான். ஓகே, இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டதுக்கு நன்றி. நன்றி.